மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ணியிருக்காங்க. நானும் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு பன்னீர் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மாவு எடுத்துருக்காங்க. தயிரில் கொஞ்சம் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணுங்க. கொஞ்சோண்டு சோடாவும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டாட்டு கொஞ்சம் குழன்னு பிசைஞ்சிக்கோங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் சப்ஜி வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பன்னீரை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறமாட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் பெருசாக பெரிய வெங்காயம் மட்டும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்காங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பன்னீரும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் சப்ஜியும் ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு கிண்டி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடணுங்க. தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சமாட்டு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் தடவிடலாம். தடவிட்டு கொஞ்சமாட்டு மல்லித்தழையும் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம தவாவில் போட்டு சூட் பண்ணி எடுத்துகிட்டு கவுத்தி போட்டு சூட் பண்ணுங்க. சூட் பண்ணி கொஞ்சம் நெய்யாது பட்டுறாது தடவி இறக்கணும்னா சூப்பரான நான் ரெடிங்க. ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க. அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக்